திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. காதலாகி கசிந்துருகி கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நன்னெறி குய்ப்பது வேதம் நான்கிலும் மெய்ப்பொருளாவது. நாதன் நாமம் நமச்சிவாயவே. தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும். தெய்வ வடிவும் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனந்தரும். நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கு கனந்தரும் பூங்குழலார் அபிராமி கடைக்கண்களே. ராஜமன்னார்குடி பெரிய கம்மாளத் தெருவில் அமைந்திருக்கும் ஸ்ரீ காமாட்சி அம்பிகா சமேத ஸ்ரீ ஏகாம்பரேஸ்வரர் திருக்கோவில் அஷ்டபந்தன ஜீர்ணோத்தாரண மகா கும்பாபிஷேக வைபவத்தை நம் சிடிஎன் தொலைக்காட்சி பக்தி பூர்வமாக பதிவு செய்து நம் இல்லத்திலே அருள் பொங்கும் உள்ளத்திலே வழங்குகிறது. ஆதிபராசக்தியாக, அற்புத அருளாற்றல் படைத்த தெய்வமாக, அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகியாக, அனைத்து தெய்வங்களுக்கும் அதிபதியாக, ஸ்ரீ சக்கரத்திலே சாநித்தியம் கொண்டருளி விளங்குபவளாக, பிரம்மா விஷ்ணு சிவன் ஆகியோரை தன்னகத்தே கொண்டவளாக ஸ்ரீ காமாட்சி அம்பிகை அருள்பாலித் தருளுகின்றார். காமாட்சி என்று சொல்லும் பொழுதே விசேஷமாக காஞ்சிபுரத்திலே பல்லவர்களின் காலத்திலே மிக பெரும் அசுரனான பண்டாசுரனை சம்ஹாரம் செய்து அவனை அழித்த பாலை குமரியாக எழுந்தருளி பாசாங்குசம் தரித்து ஸ்ரீ சக்கர பீடத்திலே எழுந்தருளி இந்திர சபையில் அற்புதமாக சிருஷ்டி தொழில் செய்யும் விஸ்வகர்மாவினால் வடிவமைக்கப்பட்டவளாக உலகத்திற்கே அருளை, பொருளை, ஆற்றலை, அஷ்டலக்ஷ்மி கடாட்சத்தை, கல்வியை, ஞானத்தை, மேதாவிலாசத்தை, 64 கலை ஆகியவற்றை அருள்பவளாக மீனாட்சியாக, விசாலாட்சியாக, ஆதிநாத சக்தியாக, சிவபெருமானின் வாமபாகத்தே அருளும் உமையவளாக இதோ அற்புதமாக தனது ராஜதானியிலே ஸ்ரீராஜகோபாலனின் உடன் பிறந்த தங்கையாக விளங்கக்கூடிய ஸ்ரீ காமாட்சி அம்பிகைக்கு விஸ்வகர்மா சமூகத்தவர்களின் அற்புதமான ஆலயத்திலே பார்போற்றும் வண்ணம் நடைபெற்றது மகா கும்பாபிஷேகம். ஸ்ரீ காமாட்சி அம்பிகா சமேத ஏகாம்பரேஸ்வர சுவாமி திருக்கோவிலிலே அதிவிசேஷமாக பல்வேறு திருவிழாக்கள் நடைபெற்று வருகிறது. அதிலும் காமாட்சி அம்பிகையின் மகத்துவத்தை, மேன்மையை நாம் சொல்ல வேண்டுமென்றால் மாணிக்க வீணா முபலாலயந்தி மதாலசாம் மஜ்ஜுள வாக்விலாசாம் மகேந்திர கன்ய துதி கோமளாங்கி மாதங்க கன்யாம் மனசாஸ்மராமி என்று அன்று மகாகவி காளிதாசன் அம்பாளை நினைத்து ஸ்மரித்தவுடன் அவனது நாவிலே ஐம் என்ற பீஜாட்சரத்தை எழுதி சாமானியனை மகாகவியாக உயர்த்தியவள் ஸ்ரீ காமாட்சியாக, ஸ்ரீ விசாலாட்சியாக, ஸ்ரீ மீனாட்சியாக அருள்பாலித்தருளும் ஆதிபரா சக்தி. அந்த ஆதிசக்தியே கோபாலனின் தங்கையாக மன்னார்குடியிலே கம்மாளத் தெருவிலே அருள் பரிபூரண கடாட்சத்தை வழங்குகிறாள் என்றால், இந்த உலகத்திலே விஸ்வ பிரம்மா என்பவர் உலகத்தில் தெய்வங்களுக்கான அற்புதமான உலகத்தினை, அவர்கள் பயன்படுத்தும் ஆயுதங்களை, தெய்வங்கள் குடிகொள்ளக்கூடிய அதிவிசேஷமான சாநித்தியம் பொருந்திய ஆலயங்களை, இறை திருமேனியை அமைத்து அருளியவராவார். அந்த விஸ்வகர்மா சமூகத்தைச் சேர்ந்த அற்புதமான பெருமக்கள் தங்களது தெய்வமாக விளங்கும் காமாட்சி அம்பனுக்கு அதி உன்னதமாக
ராஜ மன்னார்குடியிலே ஆலயத்தை எழுப்பி விசேஷமாக இங்கே பராமரித்து வர அந்த அம்பிகை தன்னை நாடி வரக்கூடிய பக்தர்களுக்கு எல்லாவிதமான க்ஷேமங்களையும் தருள்கிறார். மகாலட்சுமி, மகா சரஸ்வதி, மகா துர்க்கை என்று பல்வேறு தெய்வங்களும் காமாட்சி அம்பிகையின் திருமேனியிலே அடக்கம். இதோ அம்பிகையை காண்கின்றோம். அர்ச்சகர்கள் அதி உன்னதமாக யாகசாலையை அமைத்து அற்புதமான சர்வ சக்தி படைத்த யாக குண்டங்களிலே எம்பெருமானை, எம்பெருமாட்டியை, பரிவார தெய்வங்களை கும்பமாய், பிம்பமாய், எந்திரமாய் தங்களது மந்திரங்களை பயன்படுத்தி வேதங்களின் மூலம் அம்பிகையை அழைத்து கங்கேச யமுனே செய்வ கோதாவரி சரஸ்வதி நர்மதே சிந்து காவேரி ஜலேஸ்மின் சந்நிதிம் குரு என்று புனித தீர்த்தங்களை கொண்டு வந்து யாகசாலையிலே நிர்மாணம் செய்து அதி அற்புதமாக காமிகா ஆகமத்தின் வழிமுறையின் அடிப்படையிலே காமாட்சி அம்பிகை திருக்கோவிலிலே அர்ச்சக சுவாமிகள், சிவாச்சாரிய குலபூஷணங்கள் அற்புதமாக மிக ஏற்றமாக இந்த திருக்குடமுழுக்கு பெருஞ்சாந்தி பெருவிழாவை நடத்தி உள்ளனர். காணக்கூடிய காட்சியாக காமாட்சி என்று சொன்னால் என்ன பொருள்? காமம் என்பது ஆசை, அக்ஷி என்றால் கண்கள். நமது எண்ணம் காமம் என்றால் அது நாம் நினைப்பதைப் போலே மற்ற தீய எண்ணங்களை, தீய சிந்தனைகளை குறிப்பது அல்ல. நியாயமான, நேர்மையான, உண்மையான, சத்தியமான ஆசைகளை நிறைவேற்றி தருபவள். கண்களால் பார்த்த மறு கணமே எண்ணத்தை நிறைவேற்றக்கூடியவள் என்பதால் காமாட்சி என்று கண்களையே அருள்பாலிக்கக்கூடிய நயனங்களாக விளங்குபவள் அன்னை. பொதுவாக தனது பக்தர்களுக்கு அனைத்து விதமான சம்பத்துக்களையும் ஒரு சேர வழங்குபவள் ஆதிசக்தி. அந்த மகேஸ்வரியே, அந்த பிராமியே, அந்த கௌமாரியே, அந்த வைஷ்ணவியே, அந்த மகேஸ்வரியே, அந்த இந்திராணியே, அந்த வாராகியே, அந்த சாமுண்டியே, பத்ரகாளியே, மகா துர்க்கையே, காமாட்சியாக நம் ராஜமன்னார்குடி பெரிய கம்மாள தெருவிலே பெரிய அருளை வழங்க காத்திருக்கிறார். அந்த அன்னைக்கு கோலாகலமாக சிவாச்சாரிய குலபூஷணங்களும் விஸ்வகர்மா சமூகத்தவர்களும் ஒன்றிணைந்து பார்போற்றும் வகையிலே மகா கும்பாபிஷேக பெருஞ்சாந்தி பெருவிழாவை நடத்த சிவாச்சாரிய குலபூஷணங்கள் யாகசாலையிலிருந்து புனித நீர் நிறைந்த குடங்களை சிரசிற்கு மேலாக எழுந்தருளச் செய்து வெண்குடைகளும் அற்புதமாக வெண் சாமரங்களும் அங்கே புறப்பட்டு வர நாதஸ்வர மேள இசை தாளங்கள் முழங்க, வேதங்கள் முழங்க, ஓதுவார் மூர்த்திகள் திருவாசகத்தையும் தேவாரத்தையும் ஓத, இதோ பூக்களை சொரிந்து ஒவ்வொரு சிவாச்சாரிய சுவாமிகளும் ஸ்ரீ காமாட்சி அம்பிகை ஏகாம்பரேஸ்வர சுவாமியின் அற்புதமான விமானத்தை நோக்கி நடைபயின்று வர பரிவார தெய்வங்களுக்கான அந்த விமானங்களை நோக்கியும் புனித கடங்களை ஏந்திய வண்ணம் பயபக்தியோடு இங்கே சிவாச்சாரிய சுவாமிகள் புறப்பட்டு வரும் காட்சி என்றால் நாம் மெய் சிலிர்க்கக்கூடிய வகையிலே அம்பிகை காமாட்சிக்கு அற்புதமான சிறப்பொன்று. வாணி ரமாசேவிதா, அதாவது வாணியான வாக்தேவி, நாவின் அரசி, கலைமகள் சரஸ்வதி ஒரு கண்ணாக, மகாலட்சுமி மறு கண்ணாக. ரமா என்றால் மகாலட்சுமி, வாணி ரமாசேவிதா, அதாவது வாணியான சரஸ்வதியும் மகாலட்சுமியான ரமாவும் இரண்டு புறங்களிலும் காமாட்சியை துதிப்பதாக ஐதீகம். அவர்களே இரண்டு கண்களாக கொண்டு முப்பெரும் தேவியாக, மூகாம்பிகையாக அந்த அம்பிகை அன்று சிறப்பு மிகுந்த காமகோடி பீடத்திலே எழுந்தருளி ஆதிசங்கர பகவத் பாதாளுக்கு அத்துணை கலைகளையும் அருளி சர்வஜ பீடம் ஏற்றிய அந்த சர்வாங்க சுந்தரி
திரிபுர சுந்தரி, மகா மாயா, மகா துர்கா, ஸ்ரீ காமாட்சி அம்பிகை நடத்திய அருள் விளையாடலே அற்புதமான வைபவமாக அனைத்து பக்தர்களாலும் பேசப்படுகிறது. யசோதை வயிற்றில் உதித்தவளே, நாராயணனுக்குதவிய துர்க்கையளே, பாண்டவர் வழிபட்ட தேவியளே, திரிபுவனேசவரியாய் அருள்பவளே, நந்தகோபனின் குலவிளக்கே, மங்களம் அருளிடும் அம்பிகையே, கம்சன் உனையழிக்க வந்தபோது மாயையாய் வானில் புன்னகைத்தவளே, வாசுதேவனின் சோதரியாய் திவ்ய ரூபமாய் அவதரித்தவளே, சங்கொடு சக்கரமும் கட்கமும் கேடையும் ஏந்தியவளே, குமரியாய் உதித்த பிரம்மச்சாரிணியே, கிருஷ்ணையே, பூர்ண சந்திர ரூபிணியே, மகிஷனை அழித்த மகாகாளியே, வரமதை அருளிவாய் அற்புதமே, சரண்யையே, பக்தர்களின் தலைவியே, நிரந்தரியே, பரிபூரண சுந்தரியே, நித்திய கல்யாணியே, நித்திய சுமங்கலியே, அருளுக தாயே என்று பக்தர் குழாம் நிறைந்து இருக்க, காமிகா ஆகமத்தின் பிரகாரம் மிக விசேஷமாக வகையிலே இங்கே அற்புதமாக மகா கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளது. ஆவர்த்தம், அனராவர்த்தம், புனராவர்த்தம், அந்தரிதம், அனுக்ஞை, சங்கல்பம், பாத்திர பூஜை, கணபதி பூஜை, வருண பூஜை, பஞ்சகவ்ய ஆராதனை, வாஸ்து சாந்தி, பிரவேசபலி, மிருத்சங்கிரகணம், அங்குரார்ப்பணம், ரக்ஷாபந்தனம், கும்ப அலங்காரம், கலாகர்ஷணம், யாகசாலை பிரவேசம், சூரிய சோம பூஜை, மண்டப பூஜை, பிம்பசுத்தி, நாடி சந்தானம், விசேஷ சந்தி, பூதசுத்தி, ஸ்பர்ஷாகூதி, அஷ்டபந்தனம், பூர்ணாகூதி, கடப்புறப்பாடு, மகா கும்பாபிஷேகம், மகா அபிஷேகம் என்று அதி உன்னதமான வகையிலே இங்கே அர்ச்சக சுவாமிகள் காமிகா ஆகம சாஸ்திரத்தின் அடிப்படையிலே அதி உன்னதமாக ஒவ்வொரு விமான கலசத்திற்கும் தங்களது வேத மந்திர ஆகம சாஸ்திர விதிமுறைகளின் அடிப்படையிலே அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில், பிண்டத்தில் உள்ளது அண்டத்தில் என்று அகிலத்தையே தாங்கும் புவனேஸ்வரி மகா காமாட்சி அம்பிகையை இங்கே அற்புதமாக விமான கலசத்திலே பிரதிஷ்டாபனம் செய்யக்கூடிய காட்சியை நம் சிடிஎன் தொலைக்காட்சி பக்தி பூர்வமாக வழங்குகிறது. பொதுவாக பாரத தேசத்திலே எங்கு ஆலயம் எழுப்பப்பட்டாலும் அதிலே இறை திருமேனியை உருவாக்க வேண்டுமென்னால் அது விஸ்வகர்மா சமூகத்தர்களால் மட்டுமே நடத்தப்படும். அவர்கள் மட்டுமே அதை வடிக்கத்தக்கவர்கள். அதற்கு அருளை வழங்குபவர் விஸ்வபிரம்மா. எனவே அந்த விஸ்வபிரம்மாவின் சமூகத்திலே வந்தவர்கள் அற்புதம் செறிந்த அற்புதமான பெருமக்கள். அவர்கள் அனைவருமே பெரிய கம்மாளத் தெருவிலே ராஜமன்னார்குடியிலே தங்களது தெய்வமான காமாட்சி அம்பிகையை, ஏகாம்பரேஸ்வரரை, பரிவார தெய்வங்களை அதி உன்னதமாக மகா ஆலயத்திலே எழுந்தருளச் செய்து உலக நன்மை கருதி இதோ இங்கே நடைபெறுகிறது மகா கும்பாபிஷேகம். கும்பத்திலிருந்து தீர்த்தம் பெருகக்கூடிய காட்சி. ஆகாயம் அனைத்திலும் தேவர்களும் மூவர்களும் அட்டதிக்கு பாலகர்களும் நிற்க அந்த கும்பாபிஷேக தீர்த்தம் எங்கும் வாரி அருளப்பட அந்த தீர்த்தங்களும் புஷ்பங்களும் பக்தர்களின் மீது செலுத்தப்பட்ட உடனே குறைகள் தீர்ந்தன, பாபங்கள் அழிந்தன, துன்பங்கள் நீங்கின, சிக்கல்கள் தீர்ந்தது, நஷ்டம் நகர்ந்தது. இனி இஷ்டம் நிறைவேறும். தனலக்ஷ்மி, தானியலக்ஷ்மி, சந்தானலக்ஷ்மி, சௌபாகியலக்ஷ்மி, வீரியலக்ஷ்மி, தைரியலக்ஷ்மி, விஜயலக்ஷ்மி, வித்யாலக்ஷ்மி, சகல சாம்ராஜ்ய மகாலட்சுமி என்று சொல்லக்கூடிய மகாலட்சுமியின் அருட்கடாட்சங்கள் நிறைந்து பெருகியது என்று நினைக்கத்தக்க வகையிலே வான்முகில் வழாது பெய்க, மலிவளன் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலா துயிர்கள் வாழ்க, நான் மறைகள் ஓங்க, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் என்று அன்று தேவார பெரியோர்கள் மூவர்கள் சொல்லித் துதித்த வண்ணம் எங்கும் சக்தி, எதிலும் சக்தி,
யாதுமாகி நின்றாய் காளி என்று பாரதி கூறியதற்கேற்ப எங்கும் சக்தி மயமாக காட்சி தரக்கூடிய அன்னை ஆதிசக்தியாய், அருட்சக்தியாய், ஞான சக்தியாய், காமாட்சி அம்பிகையாய் இந்த புவனத்திற்கே அற்புதத்தை, அருளை, ஆனந்தத்தை, ஆற்றலை அனைத்தையும் தர வல்லவளாய் இங்கே கோவில் கொண்டருளி ராஜமன்னார்குடியிலே கோபாலனின் தங்கையாய் காட்சி தர பார்போற்றும் வண்ணம் இங்கே விஸ்வ பிரம்ம சமூகத்தவர்கள், விஸ்வகர்மாக்கள் இணைந்து இந்த விஸ்வம் என்று சொல்லக்கூடிய உலக உயிர்களை படைத்த அந்த பிரம்மனின் சுரூபமாக விளங்கக்கூடிய விஸ்வ பிரம்மா சமூகத்தவர்கள் ஒன்றிணைந்து கோலாகலமாக இந்த மகா கும்பாபிஷேகத்தை சிவாச்சாரிய குலபூஷணங்களின் மூலம் நடத்தி இருக்கிறார்கள் என்றால் குறையேது, கஷ்டமேது, துன்பமேது, எல்லோரும் எல்லாமும் பெறுவார்கள் என்று நினைக்கத்தக்க வகையிலே மகா காமாட்சி அம்பிகையினுடைய தரிசனத்தை பெறுவதற்காக பக்தர் குழாம் ஆலயத்திற்குள்ளே செல்ல இதோ ஆலயத்தின் கும்ப கலசம், பட்டு பீதாம்பரங்களும், மலர் மாலைகளும், அற்புதமான மங்கள திரவியங்களும் கலந்து சமர்ப்பிக்கப்பட அதி உன்னதமாக அது எப்படி நேருக்கு நேராக விளங்குகிறதோ, ஆகாயத்தை பார்க்குமாறு விளங்குகிறதோ, அதுபோலே மனித வாழ்வும் விளங்கும் என்பதற்கு அடிப்படையாகவே கருட பகவானுடைய அற்புதமான சுழற்சி. அந்த கருட பகவான் வானத்திலே வட்டமிட்டு நாராயணனின் தங்கை காமாட்சியினுடைய கும்பாபிஷேகம் அல்லவா, அதை ஸ்ரீயப்பதியான ராஜகோபாலனே அனுக்கிரகம் செய்கிறான் என்றுமா போலே நம் சிடிஎன் தொலைக்காட்சி நிறுவனத்தால் அற்புதமாக அந்த கருட வட்டத்தையும் பதிவு செய்ய இதோ உன்னதமாக அந்த அற்புதம் செறிந்த ஜாஜ்ஜல்யமாக தங்கமயமாக ஜொலிக்கக்கூடிய அந்த விமான கலசத்தின் அழகை காணுங்கால் அந்த விமான கோபுரமும் கலசமும் எப்படி பொன்னாக ஜொலிக்கிறதோ அதைப் போலே இதை காண்பவர்களுக்கு அந்த பொன்னார் மேனியனுடைய சிவபிரானுடைய அருள் கிடைக்கும் என்பது சர்வ நிச்சயம். அன்று தேவர்கள் அசுரனுடைய அட்டகாசத்தை பொறுக்காமல் சிவபிரானை வணங்க சிவபிரான் காமாட்சி அம்பிகையின் சொரூபமாக விளங்கக்கூடிய ஆதிசக்தியை வழிபாடு செய்ய கிளி வடிவிலே காமக்கோட்டம் செல்லுங்கள், அங்கே சிறப்பு மிகுந்த காஞ்சிபுரம் சென்று வழிபாடு செய்யுங்கள் என்று சொல்ல தேவர்கள் எல்லோரும் கிளிரூபம் எடுத்து வந்து சிறப்பு மிகுந்த காமகோடி பீடத்திலே எழுந்தருளி அம்பிகையை மனம் ஒன்றி துதிக்க சிவபிரானும் திருமாலும் பிரமனும் வணங்க மறுகணம் அம்பிகை பாலை ரூபமாக பாலா திரிபுரசுந்தரியாக வந்தனள். அசுரனை அழித்தனள், சத்தியத்தை நிலை நிறுத்தினள், தர்மத்தை இந்த உலகத்தை ஸ்தாபித்து அருளினள். எனவே காமாட்சி அம்பிகை காமகோடி பீடமான காஞ்சிபுரத்திலே எப்படி அருள்பாலிக்கிறாளோ அந்த காமாட்சி அம்பிகையே தன் நாதன் கைலாசபதி சிவபிரானுடைய அற்புதம் செறிந்த அந்த எம்பெருமானோடு கூடியிருந்து குளிர்ந்தேலோ எம்பாபா என்று ஆண்டாள் அருளியதற்கேற்ப இங்கு வந்த அனைத்து பக்தர்களுக்கும் அவர்களது குடும்பங்களை அற்புதமாக வாழ வைத்து சகலவிதமான கஷ்டங்களையும் பயங்களையும் தோஷங்களையும் சாபங்களையும் நீக்கி அஷ்ட ஐஸ்வர்யத்தை, குபேர செல்வத்தினை, மனம் நிறைந்த நிம்மதியை, பூரண ஆயுளை அற்புதமாக வழங்கி ஆனந்தித்து ஒரு அன்னையாக வழிநடத்துகிறாள் காமாட்சி அம்பிகை. எனவே நாம் ராஜமன்னார்குடியிலே ராஜகோபாலனின் தங்கையாக விளங்கும் காமாட்சியை, சிவபுரானை, ஏகாம்பரேஸ்வரரை நாம் இந்த தலத்திலே வந்து வணங்கினால் நமது வம்சம் செழிக்கும், தேசத்திலே மும்மாரி மழை பொழியும், எல்லாவிதமான நல்ல காரியங்களும் அற்புதங்களும் நம் வாழ்விலே நிகழும். எனவே பிருத்வி என்று சொல்லக்கூடிய பூமிக்குரிய தலமாக, மண்ணுக்குரிய தலமாக விளங்கும் காஞ்சிபுரத்தில் அருளும் ஏகாம்பரேஸ்வரரும் உலகத்திற்கே தெய்வமாக விளங்கும் காமாட்சி அம்பிகையும் விசேஷமாக கோவில் கொண்டு எழுந்தருளியிருக்கும் இந்த சன்னிதானத்திற்கு வந்தால் நிம்மதி நம் வாழ்வில் தரும் அற்புத சந்நிதியாக, குபேர நிதியாக இந்த திருக்கோவில் விளங்கும். நாமும்
அந்த காமாட்சி அம்பிகையை ஏகாம்பரேஸ்வரரை வணங்கி நலம் யாவும் பெறுவோம். திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம். மன்னார்குடி பெரிய கமாலத்தில் அமைந்திருக்கும் ஸ்ரீ ஏகாம்பரேஸ்வரர் திருக்கோயில், காமாட்சி அம்மன் திருக்கோயில் மிகவும் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்டது. மன்னார்குடி ராஜகோபாலசாமி திருக்கோயிலை கட்டக்கூடிய சபதியார்கள் எல்லாம் இந்த கோயிலை தங்கியிருந்து கட்டினதாக வரலாறு கூறுகிறார்கள். இந்த கோயிலானது பாரம்பரியமாக விஸ்வகர்மா குலத்தார்கள் 5 தொழில் செய்யக்கூடிய விஸ்வகர்ம மக்களால் கட்டப்பட்டு பாரம்பரியமாக வழி வழியாக அந்த குலத்தார் சேர்ந்து இந்த கும்பாபிஷேகத்தை நடத்தி கொண்டு இருக்கிறோம். அதே மாதிரி இந்த கும்பாபிஷேகமானது மிகவும் சிறப்பாக இங்கே இருக்கக்கூடிய நிர்வாகிகள் எல்லாரோட ஒத்துழைப்போட சமூக மக்கள் மற்றும் மற்றவருடைய ஒத்துழைப்பு எல்லாம் சேர்ந்து சிறப்பாக இந்த கும்பாபிஷேகம் நடத்தி கொண்டு இருக்கிறோம். ஆடி மாதம் பார்த்தீங்கன்னா ஆடி வெள்ளிக்கிழமை மிக சிறப்பாக இருக்கும். ஏகப்பட்ட மக்கள் கூட்டமாக வந்து சாமி தரிசனம் பண்ணி அம்பாவோட அருள் பெற்று போவாங்க. மிக சிறப்பு வாய்ந்தது இந்த ஆடி வெள்ளி அவ்வளோ கூட்டம் இருக்கும். நல்லா சிறப்பாக நடந்துகிட்டு இருக்கு. தை மாதம் தை வெள்ளியும் அதுமாதிரி சிறப்பாக நடத்திட்டு இருக்காங்க. இது பிரதோஷம் வரக்கூடிய பிரதோஷமும் மிக சிறப்பாக நிறைய மக்கள் வந்து தரிசனம் பண்ணிட்டு போகிறாங்க. இந்த கோயிலானது மன்னார்குடி டவுனில் நகரத்தின் மத்திய பகுதியில் இருப்பதால் அனைத்து மக்களும் வந்து தரிசனம் செய்து கொண்டு போகிறார்கள் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம்.